ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுனாலே பார்த்திங்கன்னா அறுசுவை, நம்மளோட சேனல் அறுசுவை பயணம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவையும் நம்ம உணவோடு சேர்த்துக்கிறது ஒரு பழக்கம். ஸோ எல்லா காயும் அது ரிலேட்டடாக எடுத்து வச்சுருந்தேங்க. பாவக்காய், மாங்காய், நெல்லிக்காய், அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். இந்த அறுசுவையில் ஒரு சுவையில் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்ததுனால இன்னொரு காயிலையும் ஒரு ரெசிபி ரெடி பண்ணேன். அது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அது எந்த காயின்ட்டு நீங்கள் பாருங்கள். வருஷப்பிறப்புக்கு நான் என்னெல்லாம் சமைக்க போகிறேங்கிறத என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவள் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த பாவக்காய்லாம் செஞ்சு நீங்கள் சாமிக்கிட்ட வைப்பீங்களா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வருஷப்பிறப்பு அன்னைக்கு சாமியாண்ட வெறும் ஸ்வீட்டு பழம் மட்டும்தாங்க வச்சு சாமி கும்பிடுவோம். அன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த அறுசுவையும் கலந்து இருக்கணுங்கிறது தான் ஒரு பழக்கம். ஸோ சமைக்கிற சாப்பாட்டில் இதெல்லாம் இருக்குமே தவிர சாமிக்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் ஸ்வீட்டு பழம் மட்டும்தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள்லேயே நிறைய பேருக்கு யாருக்காவது டவுட் இருந்தால் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷப்பிறப்புக்கு நான் என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சேன், அதை என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேங்கிறத ரொம்ப குயிக்காக ஒரு ரிவ்யூவாக கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்லேருந்தே ஆரம்பித்தாச்சுங்க. ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் திரட்டு அந்த ஸ்வீட் செய்யலாம் தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது நிறைய பேர் நிறைய விதமாக செய்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த ஸ்வீட்டை செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் செய்கிற பேனில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு 10-12 முந்திரியை நல்லா உடச்சி போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதே நெய்யில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு, சின்ன கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருந்தேங்க. அது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வறுத்து விடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறேன். அடுத்து 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வெல்லம் சேர்க்குறேங்க. அடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்வீட் செய்கிற பேனில் பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் நெய் இருந்தால் கூட சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற அளவும் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நம்ம ஒரு 1/4 கப்பு, அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு தான் சேர்த்துருக்குறோம். ஆனால் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இது இந்த மாவு வெந்து வரும்போது இப்போ மிக்சியெல்லாம் நல்லா கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வேக விட்டு எடுக்கலாங்க. இப்போ இது நல்லா வேகும்போது பார்த்திங்கன்னா இதோட குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா டபுள் ஆகுங்க. நல்லா சுருளை இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி தாராளமாக நெய் சேர்க்கும் போதெல்லாம் எனக்கு ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் ஞாபகம் தான் வரும். அவர் சொல்கிற ஒரு விஷயம் ஒரு ரெசிபியே நம்ம அதே மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி நெய்யெல்லாம் விடுறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது. நல்லா தாராளமாக நெய் விட்டு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒரு தடவை சாப்பிட்டாலும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் நல்லா தாராளமாக நெய் விட்டு இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் நல்லா சுருளை பெரட்டி இறக்கணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி வேலை அதிகமாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். நல்ல டேஸ்டியான ஈஸியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய் தாங்க எடுத்திருந்தேன். மாங்காய் பச்சடி செய்யலாம், இனிப்பு பச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாங்காயோட தோலை எடுத்துகிட்டு நல்லா குழைவாக செய்வாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாங்காவை தோலோடு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக போட்டு நல்ல ஒரு ஸ்வீட் கேண்டி மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்தும் செய்யலாம்.
இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டும் நம்ம வதக்கி செய்யலாம். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப் வெல்லத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வைக்கலாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மாங்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நம்மளோட இந்த இனிப்பு மாங்காய் பச்சடி ரெடிங்க. மாங்காய் இன்னும் நல்லா குழைவாக வேணுங்கிறவங்க இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணி வேக வைக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கேண்டி மாதிரி, ஸ்வீட் கேண்டி மாதிரி எடுத்து சாப்பிட்றது பிடிக்குங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் துவையலுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து செவந்து வரட்டும். அடுத்து ஒரு 5 காஞ்ச மிளகாய், அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்து ஒரு 6 நெல்லிக்காயை நல்லா சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. இதில் ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 பத்த தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க. நம்மளோட நெல்லிக்காய் துவையலும் ரெடி ஆகிடும். அடுத்து நான் வந்து கொஞ்சம் டவுட்டில் இந்த துவர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சரியா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வாழைப்பூவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ தாங்க எடுத்திருந்தேன். இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக மசாலா வடை தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்காக கடலைப்பருப்பை நான் ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வாழைப்பூ. வேலையில் பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நான் தண்ணியில் போட மறந்துட்டேன். வாழைப்பூவும் கொஞ்சம் கருத்துடுச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான வாழைப்பூ வடையும் ரெடிங்க. அடுத்து பாவக்காய் பகோடாக்காக பார்த்திங்கன்னா பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கையில் இந்த மசாலா எல்லா பாவக்காயிலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இந்த பாவக்காயில் மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பாவக்காயை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பிரட்டி எடுத்துடலாங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பொரித்து எடுக்கலாம். அடுத்து சேமியா ஜவ்வரிசி பாயசமும் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த சேமியா ஜவ்வரிசி பாயசத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்கலைங்க. நம்ம வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருந்தேன். ஸோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தது. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேங்க. அடுத்து கொத்தவரங்காய் நல்லா தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு நல்லா தொக்கு பண்ணியிருந்தேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து வேப்பம்பூ ரசம் தான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வேப்பம்பூ கிடைக்கல. ஸோ நார்மலாக ரசம் வச்சாச்சு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட ஒரு 7வது சுவைன்னு சொல்லலாம். எல்லா ஃபெஸ்டிவல் சமயத்திலும் நாங்கள் செய்கிற ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த தயிர் வடை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்கிறதுனால இது வந்து எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லேயும் எங்கள் வீட்டில் நாங்கள் கண்டிப்பாக செய்வோங்க இந்த தயிர் வடை. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வந்து வாழைப்பூ வடையும் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து கடைசியாக பாவக்காயும் நல்லா பொரித்து எடுத்தாச்சுங்க. இந்த வருஷம் நம்ம வீட்டோட சித்திரை தமிழ் புத்தாண்டு லன்ச் மெனு பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக நல்லா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ரொம்ப சந்தோஷமாக வந்து செஞ்சு முடித்தாச்சு.
நம்மள நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சமைக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம சமையல் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா, நம்ம பிடிச்சவங்களோட அந்த நினைவுகளும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் லன்ச், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் லன்ச்செல்லாம் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்க, நம்மள பிடிச்சவங்க, நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஞாபகங்களும் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி என்னோட மனநிலைமையும் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த டைமில் நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் என்னோட சித்திரை திருநாள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபீஸ் எல்லாமே நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.